உங்களுக்கு என்ன குரு, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. நீங்களும் வாங்க. ஆமாங்க, என் ரூம்லேயும் யாருமே இல்லை. மாமாவோட ஃப்ரெண்டு எல்லாம் ஈவெண்ட்டுக்கு போயிட்டானுங்க. எப்படியும் அவனுங்க நாளைக்கு கேப்டன் மேலே தான் வருவானுங்க. நீங்கள் என் ரூமில் படுத்துக்கோங்க, நான் மொட்டை மாலில் படுத்துக்கிறேன். ஜெனி கால் பண்ணோன்னா நீங்கள் கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் கீழே வந்து படுத்துக்கிறேன். இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறதுன்னு கேட்டிங்களா? அதான் சரி தூக்கம் வருது போல் என் ரூமுக்கு கூப்பிடலாமேன்னு கூப்பிட்டேன். நீ ஏதோ தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேயே சாப்பிடுவோங்க, ரூம்லாம் போவேண்ணா. குரு, நான் அதனால் அப்படி பார்க்கல. நானே உங்கள் ரூமில் இருப்பேன், நீங்கள் எதுக்கு மொட்டை மாடியில் போயிட்டு தூங்கிக்கிட்டு? நீங்களும் என் கூடயே இருங்க. உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. அப்புறம் என்னங்க, இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஏரியாவில் ஒரு பாய் கடை பிரியாணி இருக்குது, பிரியாணி வாங்கிட்டு ரூமுக்கே போயிருக்கலாம். என்ன போங்க. சரி சாப்பிடுங்க. பாய் கடை பிரியாணி திறந்துருந்தா போகிறப்ப அதையும் வாங்கிக்கலாம். ஓகே.